எடுத்திருக்கேன். இது அரைக்காப்படி சுண்டு அப்படின்னு சொல்லுவோம். கால்படியில் பாதி அளவு இருக்கும் இது. இதில் 3 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கிறேன். இப்போ 1 கப் அளவு நான் இதில் பாசிப்பருப்பு இதில் எடுத்திருக்கிறேன். 3 கப்புக்கு 1 கப்பு அளவு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் நீங்கள் 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பயிறு எடுப்போம். இப்போ நீங்கள் 3 கப்புக்கு 1 கப்பு நீங்கள் பாசிப்பயிறு எடுத்து செஞ்சு பாருங்கள். இப்போ மண் சட்டி, புது மண் சட்டி தான் நான் வச்சுருக்கிறேன். நான் பொங்கல் பானை வாங்கலை, மண் சட்டி தான் வாங்கியிருந்தேன். இப்போ அதில் நான் 12 கப்பு அளவு தண்ணி ஊற்றுறேன். புது சட்டிங்கிறதுனால நமக்கு தண்ணியை சீக்கிரமாக நமக்கு இழுத்துக்கும். அதனால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 1 கப்புக்கு 2 கப்பு அளவு தண்ணி வச்சா போதும். அதனால் நம்ம இப்போ 12 கப்பு அளவு தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நம்ம எப்போதுமே புது சட்டியை அடுப்பில் வைக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு பொருளோடு தான் நம்ம அதில் வைக்கணும். வெறும் சட்டியை அடுப்பில் வச்சிடாதீங்க. இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போவும் ஒரு 3 தடவை நம்ம அரிசியை களைஞ்சி விட்டுருங்க. இப்போ அதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம டேஸ்ட்டை நம்ம எந்த அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக்கி நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் அதே கப்பில் அரைக்காப்பிடி சுண்டில் 3 கப்பு அளவு நான் இதில் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது அதிகமாக நல்ல இனிப்பு சர்க்கரையாக இருந்துச்சு, அதனால் 3 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கங்க. அந்த உருண்டை வெல்லம், மண்டை வெல்லம் எடுத்திங்கனாக்கா நீங்கள் 4 கப்பு அளவு சர்க்கரையை சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இது நாட்டு சர்க்கரை 3 கப்பு சேர்த்துருக்குறேன். 3/4 கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நமக்கு இந்த சோறு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மசிச்சு வேகுற வரைக்கும் இந்த சட்டியில் வேக வச்சிங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா இதில் கரைஞ்சி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப கம்பிப்பதம் வர வச்சிடாதீங்க. இது நாட்டு சர்க்கரைங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக பாகு முருகலாயிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு கொதி வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இது ஆறின பிறகு நம்ம மண்ணெல்லாம் வடிகட்டிக்குவோம். இப்போ நம்ம இது நல்லா பசை மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்குவோம். அப்போல்லாம் இந்த மத்து வச்சு தான் அம்மா இதை கடைஞ்சி எடுப்பாங்க. அதுபோல் இப்போ பரனில் இருக்கிற மத்தை நம்ம தூசி தட்டி வெளியே எடுத்தாச்சு இந்த பொங்கலுக்கு. இப்போ நம்ம சூடாக உள்ள பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு வெங்கல கலவடையை இது போல் எடுத்து வச்சுக்குவோம். சும்மா சாதாரணமாக மண் சட்டியை நம்ம கீழே இறக்கி வைக்க வேணாம். எந்த பாத்திரமோ நாங்கள் இது போல் கலவடையில் தான் எடுத்து வைப்போம். இப்போ இந்த மத்தை வச்சு கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சி விடுங்க. ரொம்ப அழுத்தமாக நீங்கள் கடைஞ்சிங்கனாக்கா இந்த சட்டி 2ஆக உடஞ்சிரும் நமக்கு. அதுக்கப்புறம் பொங்கலும் நம்ம சாப்பிட முடியாது. இப்போ லைட்டாக நீங்கள் கடைச்சிக்கங்க. உங்களுக்கு இதை வச்சு கடையிற பக்குவம் தெரியலன்னா நீங்கள் சில்வர் மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாருமே குக்கரில் தான் பொங்கல் செய்கிறோம். ஆனால் இது போல் நம்ம மண் பாத்திரத்தில் பொங்கல் செய்யக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இது போல் ஒரு அகலமான மண் பாத்திரத்துலேயே நீங்கள் பொங்கல் செய்யலாம். அப்போ தான் நமக்கு கிண்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை பாகை இதில் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட தூசி மண்ணெலாம் இல்லை. சாதாரணமாக நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த பொங்கலை தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். இது 100 மில்லி அளவு நான் நெய் எடுத்திருக்கேன். சுத்தமான நெய்யை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது நெய் காய்ச்சிறவங்க வீட்டில் தான் எங்கள் அம்மா நெய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் நெய் வாங்கி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 50 கிராம் அளவு முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா இது சுடு வந்த பிறகு பொன்னிறமாக ஆயிட்டோம். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் ஏலக்காய் போட்டிருக்கேன். நான் இதில் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அதனால் ஏலக்காய் பொடி நான் ஏற்கனவே சேர்த்துருக்குறேன். நீங்களும் கொஞ்சமாக இதில் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?